கழக அரசு தலை நிமிர்ந்து நின்று அவற்றை ஏற்க மறுத்தது. தமிழக வெற்றிக்கழக அரசும் அத்தகைய நெஞ்சுரம் மிக்க நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை புதிய அரசு ஏற்றுக்கொள்ளக் கூடாது. PM ஸ்ரீ திட்டம் தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் புதிய அரசின் அமைச்சரவையில் முதல் முறையாக ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இல்லை. அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசுகிறார்கள். பெருந்தலைவர் காமராசர் அவர்களே, உங்கள் அமைச்சரவையில் ஒரு முஸ்லிமுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் கட்சியை சேர்ந்த மிக சிறந்த கடையநல்லூர் MSA மஜீத் இருக்கிறாரே, அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் அல்லவா என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். உடனடியாக பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கடையநல்லூர் MSA மஜீத் அவர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். இன்றைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 3 முஸ்லிம் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்கள் அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவர்களில் ஒருவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இளைய தலைமுறையினரிடையே மூட நம்பிக்கையை ஒழித்து அறிவியல் மனப்பான்மையை, சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கும் வகையில் இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடையே நலனை காப்பது இந்த அரசின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். தமிழகம் சமூக நீதி, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை நிலைநிறுத்திய மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதற்கு நீங்கள் அந்த வகையிலே ஆட்சி செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அளித்துள்ள இந்த பெரிய பொறுப்பு சாதாரண அரசியல் பொறுப்பல்ல. மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமக்கும் மகத்தான பொறுப்பாகும். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்றிய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை இந்த அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்த்து அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடுடைய சட்டப்பேரவை வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை. காலங்காலமாக நம்முடைய மரபை நாம் கடைபிடித்து வருகிறோம். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்திலே அமர்ந்து முதலாக பேசுகின்ற பொழுது பல்வேறு தலைவர்களை குறிப்பிட்டெல்லாம் அவர்களுடைய வழியிலே இந்த அவையை நடத்துவேன் என்றெல்லாம் கருத்துக்களை அங்கே தெரிவித்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் தாங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த மரபுகள் கடைபிடிக்கவில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா தாங்கள் சொன்ன கருத்து தான், நான் சொல்லலை. அதோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க, அதை வழிமொழிகிறேன் என்று சொல்லுவதுதான் காலங்காலமாக கடைபிடித்து வந்த இந்த சட்டமன்றத்தினுடைய மரபு. இதை மானிய கோரிக்கையில் மாண்புமிகு உறுப்பினர் 4 முறை இதே அவையில் நம்பிக்கை கூறும் தீர்மானம் வந்திருக்கிறது. இந்த 4 முறை வந்தபோதும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் நம்பிக்கை வைத்திருக்கோம் என்று பேசுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது ஆதரவு அளிப்போரும் பேசுகின்றார்கள், எதிர்த்து கருத்துக்களை கூறுவோர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசினர் தீர்மானம் என்ற காரணத்தால் வழிமொழிய தேவையில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
இங்கே மாண்புமிகு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா காலத்திலும் சரி, தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கின்றீர்கள். இருவரும் தலைவர்களை நாங்கள் குறிப்பிட்டுத்தான் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி அதன் மூலமாக தமிழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர்கள் குறிப்பிட்டதை போல குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து என்ன காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களிக்கிறீர்கள் என்ற கருத்துக்களை நாம் கேட்கின்றோம், சொல்லுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் வாக்குகளுக்கு சேகரித்தோம். எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை நாங்கள் சேகரித்தோம். அதன் அடிப்படையில் தான் 47 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு 47 பேர் வெற்றி பெற்றது இரட்டலை சின்னத்திலே நின்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 100% வாக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு 34% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. 66% மக்கள் வாக்களிக்கவில்லை. அதில் 90% இன்றைக்கு வாக்களிக்கப்பட்ட 10% பேர் வாக்களிக்கவில்லை. ஆக 66% வாக்காளர்கள் வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்திலே அவனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். அதோடு இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணமாக அடித்தளமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அது மட்டுமல்ல 6 மாவட்டங்களை பிரித்து நிர்வாக வசதியாக பிரித்து கொடுத்தோம். அதோடு 7 அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கின்றார்கள், நடுத்தர மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்பொழுது கூட அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்று அறிந்தவுடனே அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி ₹1 செலவில்லாமல் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது, அணைகள் தூர்வாராமல் இருந்தது. இன்றைக்கு 83 ஆண்டு காலம் நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது மேட்டூர் அணை 83 ஆண்டு காலம் தூர்வாராமல் இருந்தது. ஆகவே தூர்வாரப்பட்டு வருகிற நீர் அதிகமாக சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். பல தடுப்பணைகளை கட்டி நீரை சேமித்தோம், நிலத்தடி நீரை உயர்த்தினோம். 50 ஆண்டு காலம் காவிரி நதியை பிரச்சனை
உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விவசாயியுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டம், அந்த டெல்டா மாவட்ட மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த பொழுது அந்த விவசாய பேரவை மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சட்ட ஒழுங்கு இந்தியாவிலே சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம். 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்படி ஒரு சிலர் இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தையில் வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து புரளாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலிலே வறட்சி, பிறகு புயல், கொரோனா, பிறகு பல்வேறு சங்கடங்கள், இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன் இன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நான் சொன்னவையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்தெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிய காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம். ஆளுங்கட்சியாகவும் சரி எதிர்கட்சியாகவும் சரி, நான் கடந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்புதான் எங்களுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அதே போல மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே 5வது முறையாக என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற விளக்கம் சொல்றேன். 5வது முறையாக விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்ல முடியும், இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீங்க உறுப்பினர் அமர்ந்தால் இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். பாருங்க, நீங்க முன்னாடியே பேரை கொடுத்து பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க. இங்க உட்காருங்க.
இங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி மரபு இல்லைங்க. ஒரே கட்சியில ஒரே யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதில் யாரும் குறுக்கிட வேண்டாம். நேற்று பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். அமருங்க. நான் நிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க. எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே போல் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்க மதிப்பளித்து இன்னைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்பு உறுப்பினர், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. அதற்கு முன்பு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்க்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்க வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது.
மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க உட்காருங்க. உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சிற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது
இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு, வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நாங்க உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும் அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும், உழைங்க. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதில் அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்துருக்கணும், இது வரைக்கும் வரல, அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்போ மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4,000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி
நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்ட பொழுது கோவத்துறை குறிப்பிட்டு சொன்னார்கள். கோவத்துறையில் இருந்துள்ள அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள். நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நம்பிக்கை கோரும் தீர்மானம் சட்டமன்றத்தில் வருகின்ற பொழுது 122 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வாக்களித்துத்தான் நான் முதலமைச்சர் ஆனேன் என்பதை பதிவு செய்துள்ளேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என நான் மொழிந்துள்ள அரசினர் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சிகளை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாற்றியுள்ளனர். உரையாற்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு சே. ராஜேஷ் குமார் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறினார்கள். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய திரு ஆர். செல்லசுவாமி அவர்கள் இந்த தீர்மானத்தை வரவேற்று முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள் உரையாற்றுகையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ஆமு ஷாஜகான் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று வரலாற்று சாதனை இந்த அரசு படைக்கும் என வாழ்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். காமராஜ் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று உரையாற்றியுள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ராமச்சந்திரன் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று பேசியுள்ளார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் எங்கள் அரசு செயல்படுவது குறித்து குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றி. மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசிய திரு எம். போஜராஜன் அவர்கள் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்து உரையாற்றியுள்ளார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் உரையாற்றுகையில் விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலன்
மது ஒழிப்பு குறித்து செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு திரு மு. தமிழன் அன்சாரி, மாண்புமிகு திரு கே. நித்யானந்தன், மாண்புமிகு முனைவர் MH ஜவாஹிருல்லா, மாண்புமிகு திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மற்றும் ஆகியோர் உரையாற்றுகையில் தீர்மானத்தை எதிர்த்து உரையாற்றியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். மாண்புமிகு திரு SP வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றியுள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன்.